வணக்கம். கேசி கோபி அண்ணா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கேசிஆர்பி. இது என்னுடைய 61வது ஜோதிட வீடியோ. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். சரி, கேள்விக்கு வருவோம். நாம் எதை கேட்கிறோமோ அதை நடத்தி வைத்து தரக்கூடிய கிரகங்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றன. அதான் கிரக காரகத்துவம். அப்போது வீடு என்று வரும்பொழுது சுக்கிர பகவான் பொறுப்பேற்றுக் கொள்வார். சரி, இப்போது பாவக்காரகத்துவம். இந்த 12 கட்டங்கள் இருக்கிறது அல்லவா? 12 ஒரு ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது. அதற்குள் லக்னத்திலிருந்து 4ஆம் பாவம் இந்த வீடு என்பது அடங்கும். ஒவ்வொரு பாவத்திற்கும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கின்றன. அதில் 9 கிரகங்களும் உள்ளே வரும். இப்ப வீடு என்றால் சுக்கிரன் உள்ளே வரும். 4ஆம் பாவத்துக்குள் சுக்கிரன் வரும். தாய் என்றால் சந்திரன் வரும். இப்படி கல்வி என்றால் புதன் உள்ளே வரும். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் 9 கிரகங்களும் வரும். அப்ப பாவக்காரகத்துவத்தில் இந்த வீடுங்கிற விஷயம் 4ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அந்த வீடுன்றதுனால தாயை பத்தி கேட்கல, இப்ப கல்வியை பத்தி கேட்கல, வீடுன்றோம். அப்ப சுக்கிரன் வந்துடுவார். இது கிரக காரகத்துவம் பாவக்காரகத்துவத்துக்குள்ள நுழையுது. சரி, இப்போ பாவாதிபதி அப்படின்னு இருக்காரு. இந்த ஜாதகருக்கு அந்த பாவாதிபதி தான் இந்த விஷயத்த நடத்தி கொடுப்பார். அந்த பாவம் எது வேணா இருக்கலாம். எந்த லக்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி. மேஷம்னா கடகம் 4வது இடம், ரிஷபம்னா சிம்மம் 4வது இடம். மேஷத்துக்கு அந்த பாவாதிபதி 4ஆம் பாவாதிபதி சந்திரன், ரிஷபத்துக்கு 4ஆம் பாவாதிபதி சூரியன். ஒரு விஷயம் நடக்கணும்னா 3 விஷயம் நமக்கு தேவைப்படுது. அதாவது பாவம் அப்படிங்கிறது வாய்ப்பு, பாவாதிபதி அப்படிங்கிறவரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு நடத்தி கொடுப்பவர். என்னத்தை நடத்தி கொடுப்பார் அப்படின்னா, நாம கேட்ட அந்த காரகத்துவம், அப்போ காரகத்துவ கிரகம். இந்த வீடு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது 4ஆம் பாவம் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும். அந்த அதிபதி நல்லா இருந்தா நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ எது நடத்தி கொடுப்பாருன்னா வீடுன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? அப்ப சுக்கிரன் நல்லா இருக்கணும். இப்போ 3 பேர் நல்லா இருக்கும்போது அந்த வீடு அவர் கைகிட்ட வந்துடும். இதுல இன்னும் இருக்கு. பத்திரம் கரெக்டா இருக்கிறது, அது இல்லங்க இல்லாம, ஆனா இந்த வீடு வந்துடும் அவருக்கு. அந்த பத்திரத்துல ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் இருக்கும். அது பாட்டுக்கு புதன் சரியில்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற பத்திரத்துல இருக்கும். அசையா சொத்து, அது சனி கரெக்டா இருந்தா கொஞ்சம் எவ்வளவு காலம் அவர்கிட்ட இருக்கு, ஆயுள் இல்லையா, எவ்வளவு காலம் அந்த வீடு அவர்கிட்ட இருக்கும் அப்படி வரும். குரு நல்லா இருந்தா ஒரு நல்ல தெய்வாம்சம் உள்ள வீடா இருக்கும். சூரியன் நல்லா இருந்தா ஒரு மரியாதை, மதிப்பு, அதாவது ஒரு நல்ல இடத்துல, ஒரு சிட்டிக்குள்ள, அதாவது ஐகான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல இடத்துல இருக்கும். இல்லைன்னா எங்கேயோ மூல முடுக்குல இருக்கும். அப்படி ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், ஒரு அந்த மாதிரி விஷயம் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல இடத்துல சொல்லிக்கிற மாதிரி இடத்துல இருக்கும். இப்படி ஏதோ இருக்கு. ராகு, கேது இவங்கெல்லாம் கரெக்டா இருந்தா ஒரு நல்ல பலனும் இருக்கு. ராகு யோகமான வீடு, அந்த ஞானம் கேது கரெக்டா இருந்தா அந்த நல்ல ஞானங்கள் இதெல்லாம் வரும். இல்லைன்னா அது ஆப்போசிட்டா இருக்கும். இது ஏதோ ஒண்ணு. இப்படி செவ்வாய் அந்த பூமி கரெக்டா இருக்கா, சல்லிய தோஷம் தான் இருக்கா அந்த பூமிக்குள்ள, இந்த மாதிரி போகும். சந்திரன் இருந்தா அது புகையோட இருக்கலாம். அப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்படி அந்த பாவத்துக்குள்ள இந்த 9 கிரகங்களும் போகுது. நாம 10ஆம் ஒரு வீடுன்னு கேக்குறோம். அப்படியே அது எப்படி இருக்கும், என்னன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா வரும்.
ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னா சுக்கிரனை மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி இப்போ சிலருக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஓட்டப்பந்தயம்னு எடுத்துக்கலாமே. அந்த ஓட்டப்பந்தயம்னா அதுக்கு காரகத்துவம் செவ்வாய் அல்லது சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கிறோம் நாம. சுக்கிரன் கூட அதுக்கு உபயோகப்படுவார், சுக்கிரன் வச்சுக்கிறோம். அப்ப 3ஆம் பாவம் வந்து இந்த வீர தீர செயல் எல்லாம் வருது. இப்போ அந்த பாவத்துக்கு வீர தீர செயல் வருது. இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கலாம்னா வாய்ப்பு வேணும்ல. அப்ப 3ஆம் அதிபதி கரெக்டா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பிடி உஷா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 3ஆம் பாவம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், அதனாலதான் வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்கும், ஆனா அத பயன்படுத்திக்க முடியாம இருக்கும். சில பேர் எல்லாருமே இவங்க ஒரு செட், அப்படியே ஒரு குரூப், ஒரே ஏஜ்ல ஒரு குரூப் எல்லாரும் வீடு வாங்கிடுவாங்க. ஒருத்தர் வந்து அவரையும் வாங்க சொல்லுவாங்க, அவரு வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டாரு. கடைசியில அவங்க எல்லாம் சேரும் போது நல்ல இடம், நீங்க வாங்கியிருக்கலாம், இத்தனை நேரம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த பாவம். இதுல ஏதாவது ஒண்ணு, இப்போ பிடி உஷா 3ஆம் பாவம், அந்த திறமை, பாவாதிபதி அப்படிங்கிற விஷயம். அப்போ இந்த 3த்துல எதை பிரிச்சாலும் அந்த கோல்டு மெடல் வராது. வாய்ப்பே இல்லைன்னா பிடி உஷா எங்க ஓடுவாங்க? அது அப்போ பாவம் முக்கியம். பாவம் வந்து கெடாம இருக்கணும். அடுத்தது பாவாதிபதி, அந்த இப்போ 3ஆம் இடம் மேஷம்னா 3ஆம் இடம் புதன்னா புதன் கெடாம இருந்தாதான் அந்த பாவாதிபதி ஜெயிக்க முடியும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிக்க முடியும். இப்போ அதே மாதிரி காரகத்துவம் அப்படிங்கிறது இந்த இது ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிற விஷயம். இதை அவங்க தேர்ந்தெடுக்கலான்னா அதுவும் கரெக்டா இருக்கு. சில பேர் எதுக்கு லாய்க்குன்னு இருக்கும், இதுக்கு அவங்க சரியானவங்கன்னு இருக்கும், ஆனா அது அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அப்ப அந்த காரகத்துவம் இது ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்கு உபயோகம்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கும். அப்ப காரகத்துவம் அப்படிங்கிறது, ஏன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு காரகத்துவமா இருக்கிற சுக்கிரன் நல்லா இருந்தாதான் அது முடியும். இல்லைன்னா அந்த விஷயமே உள்ள வராது. அந்த விஷயத்தை என்னைக்கான அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடைசி காலத்துல அதுல ஷைன் ஆகும்போது, இது எனக்கு தெரியாம போச்சா, சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஷைன் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஆக அந்த காரகத்துவம் வந்து லேட்டா தன்னை வெளிப்படுத்திக்கும். அதுக்கும் சில பாபகிரகங்கள் சூழ்ந்திருந்தா அப்படி. ஆக 3மே வந்து இந்த இடத்துல முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சரஸ்வதி, இப்ப டிவி அப்படின்னா அதுல தெரிகிற நியூஸ் மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சரஸ்வதி அப்படின்னு வரும். அப்புறம் அந்த டிவி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அது லக்ஷ்மி கிட்ட போயிடும். அந்த பொருள், ஸ்பீக்கர், அது இது அதெல்லாம் வந்து பொருள் அப்படிங்கும்போது ஒயர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த போர்டு, மதர் போர்டு இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கிட்ட போயிடும் பொருள். அப்புறம் அதை வந்து பவர் இருந்தா தானே முடியும், கரண்ட் வேணும், அப்பதானே தெரியும். அப்ப சக்தி கிட்ட போயிடும். அப்ப 3 விஷயம் வந்து இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும். அது மாதிரிதான் இதுலயும் வந்து இந்த வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கிறவர், என்ன வாய்ப்பு, இந்த என்ன வாய்ப்போ அந்த வாய்ப்புக்கு உரிய காரக கிரகம் நல்லா இருக்கணும். அந்த வாய்ப்பு புண்படாம இருக்கணும், பழுதுபடாம இருக்கணும். அதை செஞ்சு கொடுக்கற அந்த பாவாதிபதி கரெக்டா இருக்கணும். இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இதுவா போகும். வீடுங்கிறது குடிசையில இருந்து மாளிகை வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த அந்த இதெல்லாம் அவருக்கு எப்படி ரேஷியோ எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த அந்த விஷயம் அவர்கிட்ட போய் சேரும். அதுக்கு மார்க் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் வேணாம். இவ்வளவுதான் அவருக்கு இருக்குன்னா அவ்வளவு மார்க் உள்ள விஷயம் தான் அவருக்கு வரும். இது ஒரு பக்கம். இப்போ இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பொதுவா நம்ம சொல்லும்போது நம்ம லக்னம் எப்படி இருக்கு, ஏன்னா அந்த 12 பாவத்துக்கும் 11 பாவத்துக்கும் அந்த லக்னம்ங்கிற ஒரு பாவம் வந்து முக்கியமானது.
அது வந்து அந்த லக்னத்தை நம்ம வந்து விதி அப்படின்னு சொல்றோம். விதின்னா ரூல், அவ்வளவுதான். மத்தபடி வேற அது ஆன்மீகத்தோட டச் பண்ணி அங்கிருந்து கடவுள்கிட்ட போய் அதை மறுப்பு பண்ணி அப்படி எல்லாம் கிடையாது. விதி அப்படிங்கிறது ரூல். அந்த விதி வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ ஒரு லக்னம் இருக்கு, இல்ல ஒரு பாவம் ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் பாவ கிரகம் இருந்தா அது வீக் ஆகும். அப்புறம் சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டா வீக் ஆகும். ராகு ஆன்டி கிளாக்ல வர்றவர். ஒரு மத்த இப்ப லக்னம் இருக்குன்னா லக்னத்துக்கு மேல அதிக டிகிரில ராகு இருந்தாருன்னா அவரு லக்னத்தை அஃபெக்ட் பண்ணுவாரு. கேத்து இருந்தாலும் அப்படிதான். அடுத்த ராசியில இருந்தாலும் முன்னாடி ராசிக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுவாரு. அப்புறம் அந்த லக்னத்துல இருந்து 4வது ராசியில இருந்தாலும் அச்சுல லக்னம் மாட்டிக்கும். இப்படி இந்த மாதிரி அந்த லக்னத்தை பாழ்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அந்த விதி அவருக்கு வந்து கரெக்டா அமையாம இருக்கும். அது அவருக்கு கிடைக்கக்கூடிய ரூல்ஸ் இல்லை அப்படின்னு காட்டும். இப்போ அதுக்கு வேற என்ன ஆப்ஷன் அப்படி இருக்கு? சரியாயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னா மதி அப்படிங்கறத ஒண்ணு பார்க்கணும். மதின்னா இந்த இடத்துல அவருடைய பிரைட்னஸ் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அதாவது அவர் மூளை அப்படி கிடையாது. மதின்றது வந்து சந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப சந்திரனுடைய காரகத்துவத்தின் மூலமா விதியை நம்ம வந்து வெல்லலாம் அப்படின்னு இருக்கு. சந்திரனுக்கு என்ன? உயிர், உடல், புத்தி, மனம் அப்படின்னு இருக்கு. உயிர்ன்றது உயிருள்ள, அதாவது உயிர்ப்பான, உயிர் சத்து நிறைந்த அந்த பொருட்களை வந்து நாம சாப்பிடும்போது அந்த பிராணம் வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கு உண்டான அந்த பஞ்ச பூதங்கள்லாம் கரெக்டா, நல்ல தண்ணி, நல்ல காற்று, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கரெக்டா அது வந்துடும். இப்போ பிராணம். அப்ப உடல் அப்படிங்கும் போது அது வலுப்பெறணும்னா நல்ல உடற்பயிற்சி செய்யறது, பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தா தூங்குறது, அந்த மாதிரி. என்ன பண்றதுன்னு தெரியாம தூங்குறது அதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, டைம் பாசிங் ஏதோ பாப்கார்ன் மாதிரி அந்த அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது உடல் வலுப்பெறும். சரி, அப்போ உடல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புத்தி. புத்தின்றது வந்து நான் ஒரு விஷயத்த புகைப்பிடிக்கிறது, இது வந்து பழக்கம். அப்ப அந்த பழக்கம், தீய பழக்கங்கள் சொல்றோம்ல, நல்ல பழக்கங்கள், இதுதான் வந்து புத்திய வந்து கண்ட்ரோல் பண்ணும். நல்ல பழக்கம் இருந்தா நல்ல புத்தி வரும், கெட்ட பழக்கம் இருந்தா கெட்ட புத்தி வரும். அப்போ அந்த புத்தி வந்து நமக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். மது, இந்த மாதிரி வேற விஷயங்கள், இதெல்லாம் லாகரி வஸ்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் இது அப்ப பழக்கங்கள் வந்து, தீய பழக்கங்கள் வந்து புத்திய வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது வழக்கங்கள், பழக்க வழக்கம்ன்றாங்கல்ல, வழக்கங்கள் என்ன பண்ணும்னா மனதை வந்து கெடுக்கும். தேவையில்லாதவங்களோட பேசுறது, பழகிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து மனசை கெடுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த நாளையும் நம்ம சரி பண்ணும்போது, இதெல்லாம் மதிய கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த விதிக்கு வந்து மாத்துறதுக்கு உண்டான கால அவகாசம் இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா பாதி பழக்கத்திலையும், தீய பழக்கத்திலையும், பாதி தேவையில்லாத வழக்கத்திலையும் போயிட்டே இருந்தா, இப்போ டிவி நிறைய சீரியல் பார்க்கணுங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுட்டோம்னா அதே அந்த டைம்ல அங்க போயிடும் டைம். சரி, மிச்சம் கொஞ்சம் டைம்லயும் ஏதாவது அந்த பழக்கம் ஒண்ணு இருக்கும், புகைப்பிடிக்கணும், அப்படி வந்துரு. இப்படியே வந்து இருக்கிற 24 மணி நேரத்துல தூக்கமும் கெட்டு, அதுக்கு நடுவில் அப்படியே சாப்பிட்டு உடலையும் கெடுத்துட்டு இப்படி எல்லாம் போயிடும். அப்போ உயிர், உடல், புத்தி, மனம், இந்த மூணையும் நாம கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது விதியை வெல்லலாம், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது. கதின்றதுதான் அந்த சூரியன். சரி, இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும்போது மதிங்கிற சந்திரனை எஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் மதி எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு.
அப்போ கதின்ற சூரியன் கிட்ட போய் அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தா நாம களத்துல இறங்கி தீவிரமா இது பண்ணி நம்மள நாமளே மீட்டு எடுக்கணும். நம்ம இன்னொருத்தர் போய் மீட்டு எடுக்கிறதெல்லாம் கூட வேற. நம்மள நாமளே மீட்டு எடுத்தா போறோம். அது மீட்டு எடுத்துட்டோம்னா நம்ம 4 பேருக்கு உதவியா இருக்கலாம். இல்ல நமக்கு 4 பேருக்கு உபத்திரம் இல்லாமலான்னு இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. இப்படி இந்த விதி, மதி, கதி, விதின்ற லக்னம், மதின்ற சந்திரன், காரகத்துவங்கள், பிராணன், உடல் சொல்றோம்ல, உயிர், உடல், புத்தி, மனம், இந்த விஷயத்த வந்து இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம். சூரியனையும் நாம வந்து அந்த இடத்துல அது என்ன, சூரியனாவே விழிப்பு தானே, அப்ப தேவையில்லாம தூங்கக்கூடாது. அது அப்ப கடமை கூட சூரியன் தான். அதனால கரெக்டா எழுந்துக்கணும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு. ஏன்னா ஓசோன் காற்று வேஸ்டா தானே போகுது. அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் எழுந்த அந்த நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வேஸ்டா போகுது நிறைய விஷயம் எல்லாம். அப்போ அந்த அந்த விஷயத்தெல்லாம் உபயோகப்படுத்திட்டோம்னா நம்ம இயற்கையெல்லாம் நல்லா ஃப்ரீ தான். இயற்கை பெரும்பாலும் ஃப்ரீயா தான் இருக்கும். நாம தான் காசு செலவு பண்ணி தேவையில்லாத இதை வாங்கிக்கிறோம். அப்போ அதெல்லாம் வந்து நமக்கு நல்லது பண்ணும். ஆக விதிய நம்ம வந்து இந்த இடத்துல மதியால் வெல்லலாம், கதியால் வெல்லலாம். இப்படி எல்லாம் இருக்கு. நன்றி.